செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியெங்கும், படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இப்பதிவில் இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிலேயே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே நீங்கள் எல்லா காரியத்தையும் சாதித்துக் கொள்வீர்கள், நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன் தனஸ்தானத்திலே இருக்கிறார். குழந்தைகளால் நன்மை இருக்கிறது. குழந்தைகள் அனுசரணையாக இருப்பார்கள், நீங்களும் குழந்தைகளுக்கு அனுசரணையாக இருப்பீர்கள். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது மனைவின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவி உங்களுக்கு அனுசரணையாக தொழில்துறையில் உதவிகள் செய்வார்கள். 2ஆம் இடத்தில் புதன் இருப்பது போட்டிகளை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு இந்த மேஷராசியிலே பிறந்தவர்கள் சென்றாலும் இந்த இன்டர்வியூவில் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். 2ஆம் இடத்தில் குருபவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே தெய்வ அனுகிரகம் நன்றாக இருக்கிறது. இந்த வாரத்தில் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். தனஸ்தானத்தில் சூரியன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலே உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். 6ஆம் இடத்தில் கேதுபான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பணப்புழக்கம் தாராளமாக சரளமாக இந்த வாரம் இருக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் தொழிலாதிபதியாக உட்கார்ந்திருக்கிறார். ஆகவே தொழில் ஸ்தானத்திலே நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலில் லாபம் கிடைக்கும். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே திருஷ்டியும் இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை முன்னமே தெரிவித்தால் அந்த செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் செய்ய முடியாமல் போய்விடும். ஆகவே உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய செயல்பாடுகளை முன்னமே வெளியிடங்களிலே தெரிவிக்காமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த வாரம் படிப்புக்காக செலவுகள் அதிகமாக இருக்கும். மேலும் இந்த வாரத்தில் தொழில் வளர்ச்சிக்காகவும் செலவினங்கள் இருக்கும். ஆனால் செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். அதிகமான செலவுகள் இருப்பதனால் சில நேரம் தூக்கம் இல்லாமல் தவிப்பீர்கள். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாகவே மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. மேஷ ராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். மேஷ ராசி பிறந்தவர்களுக்கு அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 4 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 3 திங்கட்கிழமை, ஜூன் 5 புதன்கிழமை நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 3 திங்கட்கிழமை, ஜூன் 4 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 8 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரனும் ராகுவும் இருப்பது இந்த வார ஆரம்பத்தில் 2 நாட்கள், அதாவது ஞாயிறு திங்கள் இந்த 2 நாட்கள் தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தாய்க்கு சிறிது உடல் பலகீனங்கள் ஏற்படும். அதை தவிர்ப்பதற்காக திங்கட்கிழமை என்று ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு தீப வழிபாட்டின் மூலமாக மேஷராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். மேலும் சூரியன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் உங்கள் ராசியிலே இருப்பது, பொதுவாக சுபகிரகங்கள் அனைத்தும் உங்கள் ராசியிலே இருப்பது நல்ல சுபாம்சத்தை ஏற்படுத்தக்கூடியது, நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியது, நினைத்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடியது. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருப்பது பிடிவாதமாக காரியங்களை செய்து அதை சாதித்துக் கொள்வீர்கள். 2ஆம் 5 குடைய புதன் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். மேலும் குழந்தைகளுக்காக செலவினங்களாகும். அந்த செலவுகள் நல்ல செலவாகவே இருக்கும். 2ஆம் இடத்திலே அதிபதியான புதன் உங்கள் ராசியிலே இருப்பது மிகவும் சிறப்பானது. இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்குரிய சூரியன் உங்கள் ராசியிலே இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். ஓரளவு மருத்துவ செலவுகள் இந்த வாரம் சிறிது குறையும். உங்கள் ராசியிலே சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் இருப்பது மிகவும் சிறப்பானது. நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய வாரம். 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் குருவுடைய பார்வை இருப்பதனால் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி அவர்களும் நன்மைகளை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது வேலை செய்யும் இடத்தில் வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும்.
வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதனால் அதற்குரிய பலன்கள் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ஆகவே இந்த வாரத்தில் சிலருக்கு வெளிநாடு அல்லது வெளியூர் பிரயாணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த பிரயாணம் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது மனைவியின் தேவைக்காக, மனைவியுடைய ஆலோசனைக்காக சில செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த செலவுகள் நல்ல செலவாகவே இருக்கும். அதாவது வீண் விரயங்கள் இருக்காது. பொதுவாக வீடு மனை வாங்குவதற்கும் வாகனங்கள் வாங்குவதற்கும் ஏற்ற வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரத்தில் ரிஷபராசியில் பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசியில் பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 3 திங்கட்கிழமை, ஜனவரி 4 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 8 சனிக்கிழமை, அதாவது ஜூன் 3 திங்கட்கிழமை, மன்னிக்கவும், ஜூன் 3 திங்கட்கிழமை, ஜூன் 4 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 4 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 5 புதன்கிழமை நல்ல நாட்கள். மிருகஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 3 திங்கட்கிழமை, ஜூன் 5 புதன்கிழமை, ஜூன் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்திற்காக, மனைவியுடைய தேவைக்காக செலவினங்கள் அதிகமாக இருக்கும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமையன்று முருகனுக்கு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இவ்வாறு விளக்கு வைப்பதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அதிகமாக செலவினங்கள் ஆகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. மேலும் உங்கள் தொழிலாதிபதி குருவும் விரயஸ்தானத்தில் இருப்பது தொழில் வளர்ச்சிக்காக, தொழிலுக்காக விரயங்களாகும். மனைவியின் தேவைக்காக கூட விரயங்கள் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மாணவர்களுடைய கல்விக்காக செலவினங்கள் ஆகும். மேலும் உங்களுடைய தேவைக்காகவும் செலவினங்கள் ஆகும். அந்த செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏனென்றால் கேதுக்கு குருவுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தாயின் ஆரோக்கியத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது ஆட்சி பலத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. தந்தைக்கும் உங்களுக்கும் இந்த கருத்து வேற்றுமைகள் நீங்க நன்மைகளை பெறுவீர்கள். 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால் சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தாராளமாக சென்றுவிட்டு வரலாம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு விரும்புபவர்களுக்கு இந்த வாரம் அதற்குரிய அறிவிப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது எவ்வளோதான் சிரமப்பட்டாலும் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இன்டர்வியூ போன்ற காரியங்களுக்கு சென்றுவிட்டு வந்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. மிதுன ராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். மிதுன ராசியில் பிறந்து மிருகஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 3 திங்கட்கிழமை, ஜூன் 5 புதன்கிழமை, ஜூன் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 4 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 3 திங்கட்கிழமை, ஜூன் 5 புதன்கிழமை, ஜூன் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மிதுனராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும், கட்டுக்கடங்காமல் இருக்கும். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமையன்று பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியில் பிறந்தவர்கள் தற்சமயம் அஷ்டமசி நடந்து கொண்டிருக்கிறது. அஷ்டமசி நடந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்கின்றன. அவை அஷ்டமசனுடைய தாக்கத்தை மட்டுப்படுத்தும், அதாவது குறைத்து கொடுக்கும். மேலும் அஷ்டம் சனியாக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு ஆட்சி பலத்துடன் இருப்பது மிகவும் சிறப்பானது. பொதுவாக ஆட்சி பெற்ற கிரகங்கள் பாவகிரகங்களாக இருந்தாலும் தீமைகள் செய்ய மாட்டார்கள் என்பது ஜோதிட விதி. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் கேது 3ஆம் இடத்தில் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. நீங்களும் தைரியமாக காரியங்களை சாதிப்பீர்கள். காரிய வெற்றி இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மேலும் 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது உங்களுக்கு மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை ஓரளவு குறைத்து விடுவது நல்லது. இல்லாவிட்டால் மூட்டு வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ராங் டயக்னோசிஸ், அதாவது உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் மருத்துவரிடம் சென்றால் கூட சரியான டயக்னோசிஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஆகவே சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் ராகு இந்த வார ஆரம்பத்தில் இருக்கிறார்கள். பொதுவாக ராகு பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமைகள் இருக்கும். இருந்தாலும் உங்கள் பாக்கியாதிபதி குரு லாபஸ்தானத்தில் இருப்பது தந்தையால் உங்களுக்கு லாபம் இருக்கிறது. தந்தை உங்களுக்கு அனுகூலமாகவே செயல்படுவார்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தொழில் வெற்றி நன்றாக இருக்கிறது. புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம். அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு ஆகிய கிரகங்கள் இருப்பதும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பல விதத்திலும் உங்களுக்கு லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலில் உங்களுக்கு லாபம் நிச்சயம் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 3 திங்கட்கிழமை, ஜூன் 5 புதன்கிழமை, ஜூன் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 4 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 3 திங்கட்கிழமை, ஜூன் 5 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டமசனி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் காரிய தாமதங்கள், மூட்டு வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபமும் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே மே 31 வெள்ளிக்கிழமை இரவு 11:10 முதல் ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:40 வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 1 சனிக்கிழமையும் ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமையும் முழு சந்திராஷ்டக தினங்களாக இருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே நல்லது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரத்தில் இதர நாட்களுக்கான ராசி பலனை பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்வீர்கள். எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியிலே அந்த செயல்பாடுகள் நடப்பதற்கு முன்பாகவே சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அது தோல்வியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுபான இருப்பது மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும். முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனிபகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் கருத்து வேற்றுமைகள் சிறு அளவில் இருக்கும். இதில் கருத்து வேற்றுமையில் மனைவியுடைய கையை ஓங்கி இருக்கும். இருந்தாலும் ஒருவருக்குடன் விட்டு கொடுத்து பேசினால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் திருஷ்டிக்காக முடிந்தவரை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுபகவான் இருப்பது இந்த வாரத்தில் தூரதேச பிரயாணங்களை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். அடுத்த வாரம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுபகவான் சந்திரனுடன் இந்த வார ஆரம்பத்தில் இருப்பதனால் இந்த ஜூன் 1 சனிக்கிழமையும் ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமையும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக அமைந்திருக்கிறது. 9ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருப்பது தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்யலாம். எல்லா முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள். இந்த வாரத்தில் தொழில்துறையில் 4 கிரகங்கள் இருப்பது எந்த முயற்சிகள் நீங்கள் தொழில்துறையில் செய்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 4 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 3 திங்கட்கிழமை, ஜூன் 5 புதன்கிழமை நல்ல நாட்கள். உத்தரம் 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 3 திங்கட்கிழமை, ஜூன் 4 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வார ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பதனால் இந்த வாரத்தில் திங்கட்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கும் திருஷ்டி பார்வை இருப்பதனால் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைய முடியும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:40 முதல் ஜூன் 5 புதன்கிழமை அதிகாலை 4:14 வரை சந்திராஷ்டகம். ஆக கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 3 திங்கட்கிழமையும் ஜூன் 4 செவ்வாய்க்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது.
இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரத்தில் ராசி பலனாக பார்க்கும்போது, கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே தந்தைக்கும் உங்களுக்கும் இந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். நல்ல பாக்கியம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. புதிய முயற்சிகளை உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியிலே கேது பகவான் இருப்பது தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையில் கூட நீங்கள் புதிய முயற்சிகளை செய்யலாம். 7ஆம் இடத்தில் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் ராகு இருப்பது கணவனுக்கும் மனைவிக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். மேலும் மனைவி உங்கள் மீது கோபத்துடன் இருப்பார்கள். விட்டு கொடுத்து பேசினால் நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகள் இருக்காது. 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது காரமான பொருட்களை இந்த வாரம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. காரமான பொருட்களை சாப்பிட்டால் வயிற்றில் ரோகம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு ஆகிய 4 கிரகங்கள் இருக்கின்றன. 9ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் இருப்பது மிகவும் நல்லது. திருவோணத்தில் நல்ல கிரகங்கள் அனைத்தும் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் தெய்வ சங்கல்பம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் செய்து தெய்வ தரிசனம் செய்தால் காரிய சித்தியாகும். மேலும் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த வாரம் ஏற்ற வாரமாக இருக்கிறது. உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அதற்குரிய பரிகாரம் செய்வதற்கும் ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த வாரத்தில் கன்னிராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கன்னிராசியில் பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 8 சனிக்கிழமை நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 5 புதன்கிழமை நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 5 புதன்கிழமை, ஜூன் 8 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது உஷ்ணம் ஏற்பட்டு அதனால் ஆரோக்கியத்தில் சிறு கோளாறுகள் ஏற்படும். அதுக்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரத்தின் மூலமாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். மேலும் 8ஆம் இடத்தில் சூரியன், புதன், குரு ஆகிய கிரகங்களுடன் சஞ்சாரம் செய்வதனால் இந்த வாரம் துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். பிரயாண அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் ஆரம்பத்தில் சிறு தடைகள் ஏற்படும். 2வது 3வது முயற்சியில் தான் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதன், குரு, சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இருப்பது மற்றவர்களுடன் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் கடன் கொடுத்தால் திரும்ப வராது. கடன் வாங்கினால் அடைப்பதில் காலதாமதமாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகிய குழந்தைகள் மிகவும் அடம் பிடிப்பார்கள். இருந்தாலும் குழந்தைகள் நன்மையே பெறுவார்கள். இந்த வாரம் குழந்தைகளுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது மிகவும் கஷ்டப்பட்டு பழைய பாக்கிகள் நீங்கள் வசூல் செய்யலாம். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதன் மூலமாக ஓரளவு பணப்புழக்கம் இருக்கும். இருந்தாலும் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவி உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். மனைவி யோசனை உங்களுக்கு உதவும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். தூக்க குறைவுகள் ஏற்படும். இருந்தாலும் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் துளாராசியில் பிறந்தவர்கள் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. துளாராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 5 புதன்கிழமை அதிகாலை 4:14 முதல் ஜூன் 7 வெள்ளிக்கிழமை காலை 7:56 வரை சந்திராஷ்டகம். ஆக ஜூன் 5 புதன்கிழமையும் ஜூன் 6 வியாழக்கிழமையும் முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்டில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வது மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து துளாராசியில் பிறந்த இந்த வாரம் பரிகாரமாக துளாராசியில் பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 3 திங்கட்கிழமையும் ஜூன் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 4 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 3 திங்கட்கிழமை, ஜூன் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து துளாராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு ஆகிய 4 கிரகங்கள் இருப்பதனால் இந்த வாரம் முழுமைக்குமே தினசரி அருகில் இருக்கின்ற நவகிரகம் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று
நவகிரகத்திற்கு தினசரி 2 விளக்குகள் நல்லெண்ணெய் விளக்குகள் வைத்து 9 முறை வலம் வர வேண்டும். அவ்வாறு செய்தால் அலைச்சல் தீரும், முன்னேற்றம் ஏற்படும். தேவையற்ற விவாதங்கள், பிரச்சனைகள் இல்லாமல் குடும்பம் நன்றாக செழிக்கும். மேலும் தனவரவு கச்சிதமாக இருக்கும். பண விஷயத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இந்த வார கடைசியிலே சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 7 வெள்ளிக்கிழமை காலை 7:56 முதல் ஜூன் 9 ஞாயிற்றுக்கிழமை பகல் 2:07 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஜூன் 7 வெள்ளிக்கிழமை, ஜூன் 8 சனிக்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வது மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வார ராசி பலனாக பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். தொழில் விஷயத்திலும் மற்ற விஷயங்களும் உங்களுக்கு போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் ஆட்சி பலத்துடன் செவ்வாய் இருப்பதனால் போட்டிகள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு சென்றாலும் அந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்டர்வியூ உங்களுக்கு சாதகமாகவே அமையும். படித்த மாணவர்களுக்கு விரைவில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலைவாய்ப்பு வெளியூரிலே அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தாய்க்கும் உங்களுக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். இருந்தாலும் தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளையே சொல்லுவார்கள். தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடு, மூட்டு வலிகள் இருக்கும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது. கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ஆகவே ராகு பகவான் ஜலராசியில் இருப்பது தீது செய்யாது. ஆகவே இந்த வாரம் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அவர்களுடைய ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே மெச்சத்தக்கபடி இருக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். 7ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு ஆகிய 4 கிரகங்கள் இருக்கின்றன. மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டு நீங்கள் காரியத்தை சாதித்து கொள்ளலாம். மனைவி உங்களுக்கு கடைசி வரை உறுதுணையாகவே இருப்பார்கள். எல்லா காரியங்களும் உறுதுணையாக இருந்து செயல்பட்டு ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து நன்மைகளை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் கேதுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா, பாட்டி போன்றவர்கள் மூலமாக அனுகூலத்தை பெறுவீர்கள். அவர்களுடைய அனுகூலம் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைய முடியும். அடுத்து விருச்சிக ராசியிலிருந்து இருந்தவர்கள் நல்ல நாட்களில் விருச்சிக ராசியிலிருந்து விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 3 திங்கட்கிழமை, ஜூன் 5 புதன்கிழமை நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 4 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 3 திங்கட்கிழமை, ஜூன் 5 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது சிறு அளவில் அர்த்தாஷ்டம சனியினால் நண்பர்கள், உறவினர்களுக்குள் சிறு பிரச்சனைகள், மேலும் தாயாருக்கும் உங்களுக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். இந்த கருத்து வேற்றுமைகள் பிரச்சனைகள் தீர்வதற்காக, மேலும் தொழில்துறையில் நல்ல லாபமும் வெற்றியும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, தொழில்துறையில் திருஷ்டி போக வேண்டும் என்பதற்காக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். எந்த நீங்கள் வேலையை செய்தாலும், எந்த வேலையை நீங்கள் தொடங்கினாலும், அதை செய்தாலும் அதில் போட்டி மிக அதிகமாக இருக்கும். அதுவரை நீங்கள் அந்த வேலையை தொடங்கும் வரை அந்த துறையில் போட்டி இருக்காது. நீங்கள் ஆரம்பித்த பிறகு போட்டியாளர்கள் அதிகமாவார்கள். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் நல்ல காரியங்களுக்காக கடன் வாங்குங்கள், அதுதான் நல்லது. மற்றவர்களுக்காக ஜாமீன் போட வேண்டாம். அவ்வாறு ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். மேலும் மற்றவர்களுடன் பேசும்போது விவாதங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தைரியமாக காரியங்களை செய்வீர்கள், அது நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். 4ஆம் இடம் ராகு பகவான் இருந்தாலும் அந்த ராகு பகவான் நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும். தாய் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே குழந்தைகள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். அவர்களால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் இருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். ஆனால் தற்சமயம் அதை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. தானாகவே சில காலம் கழித்து உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் 6ஆம் இடத்திலே இருக்கிறார்கள். 6ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். சுக்கிரன் இருப்பது இந்த வாரத்தில் எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அதை வெற்றியை பெறுவீர்கள்.
என்றால் சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். புதன் 6ஆம் இடத்தில் இருப்பது மனைவி விஷயமாக மனைவிக்காக செலவினங்கள் ஆகும், அதற்குரிய வருமானம் கிடைக்கும். மேலும் 6ஆம் இடத்தில் குருபான் இருப்பது முடிந்தவரை பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் நபர் பார்த்து கொடுப்பது தான் நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். தொழில்துறையில் அலைச்சல் அதிகமாக இருப்பதோடு அல்லாமல் வேலைப்பளுவும் மிக அதிகமாக இருக்கும். இருந்தாலும் வேலையில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இந்த வாரம் உங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 4 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 3 திங்கட்கிழமை, ஜூன் 5 புதன்கிழமை நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 3 திங்கட்கிழமை, ஜூன் 4 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசிக்கு இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருபான் இருப்பது பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். மேலும் ஆரோக்கியத்திற்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடிய உணவு முறைகளை தவிர்ப்பது நல்லது. முக்கியமாக அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவு முறைகளை தவிர்ப்பது நல்லது. இனிப்பு உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இதற்கெல்லாம் பரிகாரமாக நல்ல ஆரோக்கியம் பெறுவதற்காகவும், தொழில்துறையில் பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், தொழில்துறையில் இருக்கின்ற கஷ்டங்கள் பண விஷயத்தில் இருக்கின்ற சிக்கல்கள் நீங்க வேண்டும் என்பதற்காகவும், கொடுக்கல் வாங்கலில் இருக்கின்ற பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்பதற்காகவும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மகர் ராசி. மகர் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபன் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்திலே இருக்கிறார். நல்ல தனபாகியம், தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம் அனைத்தும் இந்த வாரம் சுமூகமாக இருக்கிறது. இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். உங்கள் கீழ் பணிபுரிகின்ற ஆண்களும் பெண்களுக்கும் வேலையில் இருப்பவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவான் இருக்கிறார். ஆகவே தைரியமாக காரியங்களை செய்து அதை சாதித்துக் கொள்வீர்கள், வெற்றியை பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியம் ஓரளவு மெச்சக்கூடிய அளவிலே தான் இருக்கும். என்றால் தந்தை ஸ்தானத்தில் கேதுபான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதற்கான பேச்சுக்களை நீங்கள் இந்த வாரமே ஆரம்பிக்கலாம். இந்த வாரம் ஞாயிறு, திங்கட்கிழமை இந்த நாட்களிலேயே நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு ஆகிய 4 கிரகங்கள் இருக்கின்றன. 4ம் சுப கிரகங்களாக இருக்கிறது. இருந்தாலும் சூரியன் அஷ்டமாவதியாக இருப்பதனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. குழந்தைகள் படிப்புக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மேலும் படிப்புக்காக அதிக செலவினங்கள் ஆகினாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. அடுத்து இந்த வாரம் மகர ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 3 திங்கட்கிழமை, ஜூன் 4 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 4 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 5 புதன்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் ஜூன் 3 திங்கட்கிழமை, ஜூன் 5 புதன்கிழமை, ஜூன் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏழரை சனியுடைய தாக்கம் நீங்குவதற்காக பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆழ்ச்சிக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக ஏழரை சனியுடைய பாதிப்பிலிருந்து விடுபட்டு இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ராசிநாதன் சனிபகவான் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் கடினமாக உழைத்து நன்மைகளை பெறுவீர்கள். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் சலிக்காமல் வேலை செய்யுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார். ஆகவே மற்றவுடன் பேசும்போது கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. கோபத்தை வெளிப்படுத்தினால் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தைரியமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். இளைய சகோதரர்களுடைய வீட்டிலே சுபகாரியங்கள் நடக்கும், விரைவில் நடக்கும். அதற்குரிய முகாந்திரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு தெரியும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு ஆகிய கிரகங்கள் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள். நல்ல ஆரோக்கியமும் உங்களுக்கு இருக்கும். இதுவரை இருந்த உடல் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வும் கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள்.
உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் குருடைய பார்வை இருப்பதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. பிரயாணங்களில் சென்ற சில வாரங்களாக இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த வாரம் இருக்காது. நிச்சயமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். பிரயாணத்தில் இருக்கிற தொல்லைகள்லாம் விலகும். இந்த வாரத்தில் கும்பராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 3 திங்கட்கிழமை, ஜூன் 5 புதன்கிழமை, ஜூன் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 4 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 3 திங்கட்கிழமை, ஜூன் 5 புதன்கிழமை, ஜூன் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியை முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஏழரை நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் ஜென்மசனியாக நடக்கிறது. ஆகவே ஜென்மசனுடைய தாக்கம் இருப்பதனால் சிறிது வேலை பளு அதிகமாக இருக்கும். அதை குறைப்பதற்காக சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். சனி பகவானுக்கு நல்ல தீபம் வைக்க வேண்டும். 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது சிறு உடல் குறைகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை விநாயகருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கும்பராசிரியர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். நல்ல தன லாபம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நல்ல மருத்துவம் கிடைக்கும். உங்கள் ராசியில் ராகுவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இருந்தாலும் முடிந்தவரை கோபத்தை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு வெளிநாடு அல்லது வெளியூர் சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தாராளமாக சென்று விட்டு வரலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் பூமி விஷயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. வீடு ரிப்பேர் செய்வதற்கும் ஏற்ற வாரமாகவே அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், பிரச்சனைகள் எல்லாம் விலக்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லா காரியத்திலும் உங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கி தைரியமாக நீங்கள் காரியத்தை செய்து வெற்றியும் பெறுவீர்கள். தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அந்த வகையிலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். மனைவியின் ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது செலவினங்களாகும். அந்த செலவினங்கள் சுப செலவாகவே இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது வரவுக்கும் செலவுக்கும் சரியாகவே இருக்கும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் உங்களுக்கு சுபிட்சமான வாரமாகவே அமைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரத்தில் மீனராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்து பூரட்டாதி 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 3 திங்கட்கிழமை, ஜூன் 5 புதன்கிழமை, ஜூன் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 4 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 3 திங்கட்கிழமை, ஜூன் 5 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து மீனராசியில் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதனாலும் விரயஸ்தானத்தில் சனிவான் இருப்பதனாலும் எல்லா காரியத்திலும் சிறு தாமதம் ஏற்பட்டு பிறகு சரியாகும். வரவுக்கும் செலவுக்கும் சரியாகவே இருக்கும். அதற்கெல்லாம் பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம், மேலும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக மீனராசியில் வந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. ஒரு முக்கிய செய்தி, இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மிக மிக முக்கியமான நாள். ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திதி, ரேவதி நட்சத்திரம், அமிர்த யோகம், ஆயுஷ்மான் நாம் யுகம், பவகரணம் அனைத்தும் கூடுவது மிக மிக உத்தமமான தினம். இந்த நாளிலே உங்களுடைய குழந்தைகளுக்கு மங்கள ஆசீர்வாதம் செய்யுங்கள். என்றால் பொதுவாக ஆசீர்வாதம் செய்யும் போது ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலும் ஆயுஷ்மான் பவ என்று கூறிதான் ஆசீர்வாதம் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஆயுஷ்மான் நாமிகம் பவகரணம் ஒன்றாக கூடுகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று. இது வருடத்திற்கு 1 அல்லது 2 அல்லது 3 முறைக்கு மேல் இந்த நிகழ்ச்சி வராது. இந்த வாரம் இவ்வாறு நடைபெற இருக்கிறது. இந்த நாளிலே ஞாயிற்றுக்கிழமை என்று காலை 7:30 மணிக்கு மேல் 10 மணிக்குள் சுபஹோரையில், அல்லது குருஹோரையான பகல் 11 மணிக்கு மேல் 12 மணிக்குள் நீங்கள் குழந்தைகளுக்கு ஆயுஷ்மான் பவ என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் நிச்சயமாக அவர்கள் நன்மைகளை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். எல்லா விதத்திலும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அவர்கள் முன்னேற்றத்தை அடைவார்கள்.
அவர்களும் உங்கள் சொல்படி கேட்டு நடந்து நல்ல பெயரையும் புகழையும் அடைவார்கள். ஆகவே இந்த நாள் மிக மிக முக்கியமானது. இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அல்லது இந்த நிகழ்ச்சியை அவர்களுக்கு அனுப்புங்கள், ஷேர் செய்யுங்கள். அல்லது உங்களால் முடிந்தால் இந்த ஒரு விஷயமாவது அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை வெட்டி அவர்களுக்கு அனுப்புங்கள். உங்களுடைய இன்ஸ்டாகிராம்லேயோ அல்லது உங்களுடைய எல்லா பதிவுலையும் நீங்கள் பதிவிடலாம். இந்த பதிவு இடுவதன் மூலமாக நிறைய பேர் இதை செய்து நன்மைகளை அடைய முடியும். ஆனால் கண்டிப்பாக இன்னொரு எச்சரிக்கை, அந்த நாளிலே யாரும் குழந்தைகளை திட்டக்கூடாது. அவ்வாறு திட்டினால் எந்த வார்த்தையை சொல்லி திட்டுகிறீர்களோ அப்படியே குழந்தைகள் மாறிவிடுவார்கள். அதாவது திருடா என்றோ, போக்கிரி என்றோ, உதவாக்கரை என்றோ, இந்த மாதிரியான வார்த்தைகளை இந்த நாளிலே ஞாயிற்றுக்கிழமை என்று குழந்தைகள் மீது உபயோகப்படுத்தக்கூடாது. அன்றைய தினம் நீங்கள் சொல்கின்ற வாக்கு அது உண்மையாக மாறி போய்விடும். யாரையும் திட்டாதீர்கள், எல்லோருக்கும் நன்மைகளையே நினையுங்கள். மேலும் அன்றைய தினம் குழந்தைகளுக்கு மங்கள ஆசீர்வாதம் செய்யுங்கள். ஆயுஷ்மான் பவ என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்யுங்கள். நிச்சயமாக அவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.